உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நலம் தரும் நவகிரகங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த ஜோதிட சாஸ்திரம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்களுக்கு கடந்த 16 ஆண்டுகளுக்கு மேலாக சின்னத்திரை மூலமாக உங்களுக்கு விளக்கங்களை கூறி வருவதை கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வருடம் மிகச்சிறந்த ஒரு குரு பெயர்ச்சி ஜூலை மாதம் 5ஆம் தேதி வாக்கிய கணிதப்படியும் ஜூலை மாதம் 14ஆம் தேதி திருக்கணிதத்தினுடைய அடிப்படையிலும் இந்த குரு பயிற்சி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்த விதமான சலனங்களை கொடுக்கும் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பார்கள். குரு எந்த இடத்துல இருக்கிறார் என்பதையும் அதைவிட இன்னும் சிறப்பாக குரு எந்தெந்த ஸ்தானங்களை 3 வகையான பார்வைகள் உண்டு. 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. இந்த 3 பார்வைக்கு உண்டான பலன்களையும் சேர்த்து பார்த்தோமேயானால் ஓரளவு இந்த குரு பெயர்ச்சியினுடைய பலன்களை பரிபூர்ணமாக நீங்கள் அடையலாம். கடந்த நிகழ்ச்சியிலே கன்னி ராசியினுடைய பலன்களை பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியில் துலாம் ராசியினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாகத்தான் இவர்களுக்கு ஜென்ம சனி விலகியது. துலாம் ராசிக்கு ஜென்ம சனி ப்ளஸ் ஜென்ம ராகு. ஒரு ராசியிலேயே சனி, ராகு போன்ற எதிர்மறையான கிரகங்கள் இருந்து ஒரு 2.5 ஆண்டுகள் அந்த சனி அங்கே தான் இருக்கும், 1.5 வருஷம் ராகு அங்கே தான் இருக்கும். அவங்க எவ்வளோ பெரிய தர்ம சங்கடமான சூழ்நிலைகள்லாம் அவங்க சந்தித்தாங்க. அது எல்லாமே அந்த கடந்த நிகழ்ச்சி, அதாவது சனி பெயர்ச்சியினுடைய பலன்களில் நான் சொல்லியிருக்கேன். இந்த நிகழ்ச்சி இன்றைக்கி புதிதாக பார்க்கக்கூடிய எனதருமை தமிழ் சகோதரிகள் யூடியூப்பில் ஆலயம் சுவாமிநாதன் டைப் பண்ணி சனி பெயர்ச்சி போனீங்கன்னா அதில் துலாம் ராசிக்கு உண்டான சனி பெயர்ச்சி பலன்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன். அதை பார்த்து விட்டு மீண்டும் இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதனுடைய சாராம்சம் தெளிவாக புரியும். இப்போ குரு என்பவர் இருளை நீக்கி நமக்கெல்லாம் நன்மை தரக்கூடியவர். எந்த ராசியாக இருந்தாலும் பொதுவாக லக்னத்தை வைத்து ஆய்வு செய்யும்பொழுது மகர லக்னத்துக்கு குரு ஆகாது, ரிஷப லக்னத்துக்கு குரு ஆகாது என்பதை பேசுவது அந்த திசாபுத்தி பலனை, ஜாதக பலனை ஆய்வு செய்யும் பொழுது. கோஷார ரீதியான அந்த குரு பயிற்சியினுடைய பலன்கள் 3 வகையான பார்வைகளுக்கும் தான் அமர்ந்த இடத்திற்கும் ஒரு சலனத்தையும் சேர்த்து 4 வகையில் உங்களுக்கு பலன்களை தர இருக்கிறது. இந்த ஜென்ம சனி விலகியாச்சு, ஜென்ம ராகும் விலகியாச்சு. குரு 10லிருந்து 11ஆம் பாவகத்துக்கு வரப்போகிறார். இந்த ஜூலை 5ஆம் தேதியிலிருந்து குரு 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்துக்கு. 11ஆம் இடம் என்பது எப்பொழுதுமே மிக அற்புதமான ஒரு நல்ல இடம். ராசிக்கு சரராசிக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம், மாரகஸ்தானம் என்றெல்லாம் இதுக்கு நாம் ஆய்வு செய்யக்கூடாது. அது உங்களுடைய லக்னத்துக்கு வைத்து ஜோதிட பலன்களை ஆய்வு செய்யலாம். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு உங்களுடைய 7ஆம் பாவகத்தை பார்ப்பதால் திருமணம் ஆகாத கன்னியர்கள், திருமணம் ஆகாத இளைஞர்கள் இந்த வருடத்திலே திருமணம் கண்டிப்பாக நடக்கும். சந்தான பிராப்தி என்று சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியம் மற்றவர்களுக்கு குழந்தை கிடைக்கும். அதே போன்று இந்த ஜாதக அடிப்படையில் நாம் இதுவரைக்கும் தொழில் ஸ்தானத்தில் ஒரு ஆக்சிலேஷன் இருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு, ஏன்னா கடந்த 2 வருஷம் ஜென்ம சனி, நல்ல திறமையாளர்கள் நீங்கள், உங்களை பற்றி நான் சொல்லியிருக்கேன். நிறையா நல்ல திறமையாளர்கள், நல்ல விமர்சகர்கள், நல்ல நிர்வாகத்திறனுடையவர்கள், பிரத்தியாரை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள், ஒரு வேலையை எடுத்து எப்படி செய்ய வேண்டும் என்று அடுத்தவர்களுக்கு முன் உதாரணமாக திகழக்கூடியவர்கள். 12 ராசிக்காரர்களுக்கு குணங்கள் வெவ்வேறானதாக இருக்குது. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில் நான் சொல்லியிரும்பொழுது ஒரு மாலை ஒருவர் அன்பளிப்பாக ஒரு மேச ராசிக்காரர்களுக்கு கொடுக்குறாருன்னு வைங்க, ஒரு சந்தன மாலை. அந்த சந்தன மாலையை எடுத்து அவர் சூடிக்கொள்வாரா அல்லது என்ன செய்வார்னா, அந்த நிமிஷத்தில் அந்த மேச ராசிக்காரர்கிட்ட யாராவது இந்த மாலையை கொடுங்கன்னு சொன்னால், சரி நமக்கு ஒரு பாருங்க கொஞ்சம் உடனே எடுத்து கொடுத்துருவார், சிந்திக்க மாட்டார். ஒரு ரிஷப ராசிக்காரராக இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அந்த மாலையை உடனே பேக் பண்ணி எடுத்து தன்னுடைய பையில் வச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. அதே ஒரு மிதுன ராசிக்காரங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னு வைங்களேன், அந்த மாலை எனக்கு தெரிந்து எனக்கு இந்த ஒரு நண்பருக்கு கொடுத்தா
அது அவரை அலங்கரிப்பதில் அழகாக இருக்கும் என்பதை அறிந்து அவருக்கு ஃபோன் செய்து இந்த மாலையை உனக்காக தருகிறேன் எடுத்துக்கொள்ளுன்னு கொடுத்துருவார். இதே ஒரு கடக ராசிக்காரங்கக்கிட்ட அந்த சந்தன மாலையை கொடுத்தோம்னா அதை தன்னுடைய கழுத்தில் போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குவாங்க. ஒரு சிம்ம ராசிக்காரர்கிட்ட அதே சந்தன மாலையை கொடுத்தோம்னு வைங்களேன், அந்த சிம்ம ராசிக்காரர் அந்த சந்தன மாலையை என்ன செய்வார்னா அதை தன்னுடைய பெற்றோர்களுக்கோ அல்லது பெரியவர்களுக்கோ அந்த படத்தில் அவங்க எடுத்து அதை அணிவித்து அதை பார்த்து சந்தோஷப்படுவார். ஒரு கன்னி ராசிக்காரர் என்பவர் தனக்கென அந்த நேரத்தில் யாராவது ஒருவர் வந்து இந்த மாலை எனக்கு கொடுத்தால் நன்றாக இருக்கும்னா நான் வேண்டான்னு சொன்னேன் இந்த எடுத்துகிட்டு போங்கன்றவர். அதே ஒரு துலாம் ராசிக்காரர்கிட்ட கொடுத்தோம்னா அது மாசு மறுவு இல்லாமல் அழகாக பேக் பண்ணி நினைவு சின்னமாக அதை யாரும் அணியாமல் பத்திரமாக கொடுத்தவருடைய நினைவாக அதை பத்திரமாக வைத்து கொள்வார். ஒரு விருச்சிக ராசிக்காரர்கிட்ட அந்த மாலையை கொடுக்கும்பொழுது அதை வாங்கிய அவர் பொதுவாக தன்னுடைய பிரஜை தன்னுடைய மனைவியோ தன்னுடைய குழந்தைகளுக்கோ அதை கொடுப்பார். ஒரு தனுசு ராசிக்காரர்கிட்ட கொடுக்கும்போது அதை வாங்கக்கூடிய நிலையில் அவர் இருக்க மாட்டார். ஒருவேளை இன்கேஸ் அதை வாங்குற மாதிரி இருந்ததுன்னா அடுத்த நிமிஷம் பக்கத்தில் சாமி படம் இருந்ததுன்னா அதுக்கு போட்டுருவார் அல்லது ஒரு கோவிலில் கொண்டு கொடுத்துருவார். ஒரு மகர ராசிக்காரருக்கு அந்த மாலை இலவசமாக அந்த சந்தன மாலை ஒருத்தருக்கு கிடைக்குது அப்படின்னாக்கா அந்த மாலையை எடுத்து அவர் தானும் அணிந்து கொள்ள மாட்டார், இன்னொருத்தவங்ககிட்டையும் அதை இரவலாக கொடுக்கவும் மாட்டார். அந்த பொருள் வந்து ஒரு பயன்படாமல் அது ஒரு கலை பொக்கிஷமாகவோ அல்லது ஒரு மியூசியமாகவோ அது அப்படியே டெட்லைனில் அப்படியே இருக்கும். ஒரு கும்ப ராசிக்காரர் ஓகே உபயம் இவருன்னு பேர் போட்டு எழுதி அதை அந்த செவத்தில் எடுத்து மாட்டிடுவார். ஒரு மீன ராசிக்காரர் அதை எடுத்து தன்னுடைய கழுத்தில் அணிந்து கொண்டு அவரோடு சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவார். இதெல்லாம் ஒரு சின்ன சிம்பாலிக்கான ஒரு உதாரணம். இது ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய குணபேதங்கள் மாறுபடுவது ஏன்? அப்போ என்னுடைய நிகழ்ச்சியினுடைய நோக்கம் உங்களை வேறுபடுத்தும் இந்த கிரகத்தினுடைய தன்மையிலிருந்து எதெல்லாம் நீங்கள் வேற்றுமையிலும் ஒற்றுமை காண்கிறீர்களோ அந்த ஒற்றுமையின் பயன் உங்களுடைய உயர்வுக்கு பயன்படுமே ஆனால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி அதை நீங்கள் பின்பற்றி உங்கள் வாழ்வில் மேன்மை பெறலாம் என்பதுதான் இந்த ராசியினுடைய குணங்களுடைய நிகழ்ச்சியினுடைய தன்மை. சரி நேயர்களே, இந்த துலாம் ராசிக்காரங்களை பற்றி நம்ம நிறைய பேசலாம், விடிய பேசலாம், நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இப்போ இந்த குரு பயிற்சி என்ன செய்யும்? இதுவரைக்கும் அவங்க தொழில் வகையில் ஏற்பட்ட ஸ்ட்ரகிள் போராட்டம், தேவையில்லாத மன அழுத்தங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய போட்டு ஜென்ம சனி எல்லாத்துலேயுமே வந்து லாக் ஆகியிருப்பாங்க. அதே மாதிரி ராகு போராடி சனி ப்ளஸ் ராகு ரெண்டும் சேர்ந்து என்ன செய்வாங்க, அதிமேதாவியும் புல்தடிக்கு விழுவான் என்பதனுடைய கதைக்கு பழமொழிக்கு உதாரணமாகத்தான் அந்த துலாம் ராசிக்காரங்க இருந்திருப்பாங்க. என்னது நீங்கள் நல்லா புத்திசாலிங்க, நல்ல நிர்வாகத்திறமை இருக்குங்க, நல்லா பேசுகிறீங்க, எல்லாரையும் பற்றி கெஸ் பண்ணுறீங்க, யார் யார் எப்படிங்கிறதெல்லாம் வந்து குணங்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறீங்க, ஜட்ஜ்மெண்ட் பண்ணி கொடுக்குறீங்க. ஏன்னா பூமியை ரெண்டாக வெட்டும் பகுதியில் இருக்கிறீங்க. செப்டம்பர் மாதம் சம இரவு சம பகல் துலாம் லக்னத்தில் வந்து விழும். அதனால் அந்த துலாமில் பிறக்கக்கூடிய ஆளுகள்லாம் நீதி, நடுநிலைமை, நியாய தர்மம், பஞ்சாயத்து பண்ணுறது, நாட்டாம வேலை செய்கிறது, இதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கடந்த இந்த 2.5 ஆண்டுகள் படாத பாடுபட்ட உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு வெட்டு காயத்திற்கு அற்புதமான ஒரு மருந்தாக இந்த குரு பயிற்சி இருக்குமே. ஆனால் நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படணும். எடுத்த காரியத்தில் வெற்றி, எல்லா தொழிலும் வெற்றி. இதுவரைக்கும் வந்து முடக்கங்களிலிருந்து நீங்கள் விடுபடுவீங்க. எந்த ஒரு செயல் செஞ்சாலும் உங்களுக்கு லாபமாக தான் இருக்கும், லாப மேன்மையை அது கொடுக்கும். அதனால் அந்த குரு பயிற்சி உங்களுக்கு வரப்பிரசாதம். மிக முக்கியமான ராசிகளுக்கு அற்புதமான பலனை தரக்கூடிய வரிசையில் அதில் நீங்களும் ஒருத்தர். அப்போ இந்த ஒரு வருஷம் 7.5 நாட்டு சனி உங்கள் ஜென்ம சனி விலகியாச்சு, இன்னும் 1 வருஷ காலங்கள்ங்கிறது உங்களை விட்டு போயாச்சுங்கிற ஒரு கணக்கில் நீங்கள் வந்துடலாமே. ஏன்னா இன்னும் கரெக்டாக உங்களுக்கு 2 வருஷம் இருக்குது 7.5 சனி. அதில் 1 வருஷம் குரு பயிற்சி சாதகமாகிடுது. அதுக்கு அடுத்தது குரு 12ஆம் இடத்துக்கு வரும்போது அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம அதை பேசுவோம் அடுத்த வருஷம். இனி தடைப்பட்டு போன விஷயங்கள், தடைப்பட்டு போன திருமணங்கள், தடைப்பட்டு போன வீடு கட்டுதல், தடைப்பட்டு போன தொழில் வகைகள், தடைப்பட்டு போன உங்களுடைய கடன் வசூல் பண்ணுறது, அதே மாதிரி தடைப்பட்டு போன உங்களுடைய பேங்க் லோன், இது எல்லாமே இனி சக்ஸஸ் ஆகும். டோன்ட் வரி. அதே வெளிநாட்டு பயணம், தூரதேச பிரயாணம் செல்லலாம் என்ற எண்ணம் உடையவர்கள் அவங்க எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை அது ஏற்படுத்துது. இந்த குரு வந்து 11ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்வை செய்வதால் எடுத்த முயற்சி, தைரியம், வீரியம், பராக்கிரமம், சகோதர நன்மை,
சகோதரி நன்மை, சகோதரனுக்கு நன்மை. அதே மாதிரி நீங்கள் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அது உங்களுக்கு ஜெயமாக முடிகிறதுக்கு குரு உங்களுடைய தைரிய ஸ்தானத்தை பார்க்கிறார். என்னதான் 10 பேரை சமாளிக்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு இருந்தாலும் உங்கள் தலைமையில் ஒரு சனியும் ஒரு ராகும் இருந்ததுன்னா ரெண்டும் சேர்ந்து உங்களை போட்டு அமுத்துனா எப்படி இருப்பீங்க? ஆனால் இப்போ ரிலீஸ் ஆகியிருந்தால் அந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் சாதிச்சுக்கலாம். டோன்ட் வரி. அதே மாதிரி குரு 11ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் பாவகத்தை பார்ப்பதால் புத்திர பேர் இல்லை, குழந்தை இல்லை என்று நினைப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். புத்திரர்கள் பற்றிய சிந்தனைகள், அவங்கள பற்றிய சேமிப்பு பற்றிய சிந்தனைகள், அவங்களுடைய வங்கி கணக்கு துவங்குகள், அவங்களுக்கு உண்டான கல்வியை தேர்ந்தெடுத்தல், அவங்களுடைய எதிர்கால திட்டங்களை வகுத்து கொடுத்தல். ஏன்னா நீங்கள் அற்புதமான வழிகாட்டி. இந்த உலகத்துக்கே நல்ல கைடன்ஸ் யாருன்னா துலாம் ராசி, நல்ல ஆலோசகர். அப்போ உங்கள் மகன் அல்லது மகளுடைய எதிர்காலத்துக்கு நீங்கள் நல்ல ஆலோசனைகளை சொல்லி வரக்கூடிய அந்த ஒரு வருஷத்தில் ஒரு நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் மேன்மையான நிலைப்பாடுகளையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குலதெய்வத்தினுடைய அனுகிரகம், அதே மாதிரி உங்களுடைய எண்ணிய காரியங்கள் ஈடேறுதல், பூர்வ புண்ணியம், நீங்கள் முற்பிறவியில் செஞ்ச நல்ல புண்ணிய கர்மத்தினுடைய பலன்கள், இப்படிலாம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நேயர்களே, துலாம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு 7ஆம் பாவகத்தை தன்னுடைய 9வது பார்வையாக அந்த குரு பார்க்கறதுனால 7ஆம் இடம் என்பது கூட்டு முயற்சி, கூட்டு தொழில், கூட்டுறவு, மனைவி அமைதல் அல்லது கணவன் மனைவி ஒற்றுமை, திருமணம் செய்து கொள்ளுதல், திருமண தடை நீங்குதல். அதே மாதிரி உங்களுக்கு புதிய கூட்டாளிகளுடன் தொழில் சேர்ந்து ஆரம்பிக்கிறது. இப்படி 7ஆம் பாவகம் என்பது உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சுபகாரியங்கள், சுபகர்மங்கள் எல்லாமே நடக்கும். இப்போ பார்வையில் 3ஆம் பாவகம், 7ஆம் பாவகம், 5ஆம் பாவகம் 3 இடத்தையும் குரு பார்க்கறதுனால அந்த ராசிக்கு அந்த இடமெல்லாம் சுபிட்சமாகும். குரு பார்க்க கோடி புண்ணியம் உண்டாகும். அப்போ இந்த குரு பயிற்சியில் முதல் தரமான பலன்களை, நற்பலன்களை பெறக்கூடிய தகுதி வாய்ந்த ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள். இந்த ஜென்ம சனி இந்த ராசிக்கு 2ஆம் பாவகத்தில் சனியும், இந்த ராசிக்கு 12ஆம் பாவகத்தில் ராகுவும் இருக்கிறது. ஒரு வகையான கிடுக்கி பிடிக்குள், அதாவது இந்த மாதிரி 2 பாவ கிரகத்தினுடைய சென்டரில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்கோள் மாதிரி, அது ஒரு கத்திரி தோஷம்னு கூட அதை சொல்லுவாங்க. அந்த 2க்கும் இடைப்பட்ட நேரத்தில் இந்த துலாம் ராசிக்காரங்க இப்போ இருக்கும்பொழுது தன்னை விட சமாளிக்க முடியாத, சமாளிக்கக்கூடிய அளவை தாண்டிய ஒரு சுமைகளில் வசிச்சிட்ருக்கிறாங்க, வாழ்ந்துட்டுருக்காங்கங்கிறது எனக்கு தெரிய வருது. அது வரும் ஜூலை 5ஆம் தேதிக்கு மேல் குரு பயிற்சியினுடைய வாயிலாக உங்களுடைய துக்கம், துன்பம் துடைக்கப்படும். இன்னும் ஒரு 6-7 மாதங்கள் கழித்து ராகு கேது பயிற்சி அடையும் பொழுது உங்களுடைய ராசிக்கு ராகு 11ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் பாவகத்துக்கு கேது வந்துடுவார். 11ஆம் இடத்துல ஒரு கோள் இருக்கும்பொழுது அது இன்னும் நன்மையை தான் செய்யும். அப்போ குரு பயிற்சி முடிஞ்சாலும் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். அதனால் நேயர்களே, இந்த துலாம் ராசிக்காரங்களுடைய பலன்கள் எவ்வாறு இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த ஒரு சோதிட கருத்து பகுதியில் இந்த துலாம் ராசிக்கார சிறுவர்கள், சிறுமிகள், அதே மாதிரி வாலிபர்கள் இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க, அதாவது கெஸ்ஸிங் பவர் ரொம்ப ஜாஸ்தி. விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். கருத்தாக இருக்கக்கூடிய பெண்கள் துலாம் ராசி, ஆண்கள் துலாம் ராசி, கர்மமே கண்ணாக இருக்கக்கூடியவர்கள், கிவ் அண்ட் டேக் பாலிசி. எதை நாம் கொடுக்குறோமோ அதை திருப்பி வாங்கக்கூடிய தன்மை, எதை வாங்கினோமோ அதை திருப்பி கொடுக்கக்கூடிய தன்மை துலாம் ராசிக்கு உண்டு. அப்போ இவங்க எல்லாமே நல்ல ஜென்ரல் நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் உள்ளவங்களாக இருக்கிறதுனால நல்ல கல்வியை அவங்களாவே தேர்ந்தெடுத்துக்குவாங்க. அதே மாதிரி திட்டமிட்டு செலவு செய்வார்கள். வருமானத்தை ஈட்டி அதை முறையாக சேமிக்கக்கூடியவர்கள். அப்போ இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம பெருசாக அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு சில இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஹெட் வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் அவங்க ஒரு நல்ல ஆலோசனைகளை கேட்டு செயல்படுறது ரொம்ப விசேஷம். சுவாதி நட்சத்திரம் வெரி நைஸ், மிக அற்புதமான மனிதர்கள். அவங்களுக்கெல்லாம் பொறுப்பு உணர்ந்தவர்கள். ஒரு பொறுப்பு என்று ஒன்று வேண்டும். ஒரு வீட்டை அலங்கரிப்பது, ஒரு வீட்டை சுத்தமாக வைப்பது, ஒரு வீட்டை கட்டுவது, ஒரு தொழிலை நிர்வகிப்பது,
இந்த நிர்வாகம்லாம் வந்து துலாம் ராசிக்காரங்களாட்டும் யாராலையும் பண்ண முடியாது. கணக்கு வழக்குகள்லாம் ரொம்ப கரெக்டாக எழுதி வச்சுக்குவாங்க. யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க, பொய் பேச மாட்டாங்க. அதே மாதிரி நல்ல நட்புக்கு உதாரணமாக விளங்குவாங்க. இவங்களாவே ஒரு பழக்க வழக்கத்தை முடித்து கொள்ள மாட்டார்கள், முறித்து கொள்ள மாட்டார்கள். அப்போ இவங்களுக்கு எப்படிப்பட்ட நட்பு கிடைத்தாலும் அந்த பழகிய காலங்களுக்காக வேண்டி அந்த காலங்களை நினைத்து சந்தோஷித்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். தன்மானம் அதிகமாக இருப்பதால் அவங்களுக்கு முன்கோபம் அதிகமாக வந்து விடுகிறது. சித்திரை நட்சத்திரம், அதே மாதிரி துலாம் ராசி விசாக நட்சத்திரம், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த குருவோட நட்சத்திரம் விசாகம். அவங்களாம் தன்னுடைய மான அவமானங்கள் கருதி எப்பொழுதுமே எதிரிகிட்ட இருந்து எதையும் நம்ம தானமாகவோ இலவசமாகலாம் பெறக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. இன்னும் மெயினாக சொல்ல போனால் சில சகோதரிகள் தன்னுடைய கணவன் இப்படி தான் இருக்கணும்னு தீர்மானம் போட்டு அந்த மாதிரி இருந்தால் மட்டுமே தான் அவங்களோட சந்தோஷமான வாழ்க்கை, இல்லைன்னா இல்லை அப்படின்னு அவங்களுக்கு முன்னாடி வந்து சில சட்டத்திட்டங்கள் எல்லாம் போட்டுடுறாங்க. அப்போ இந்த துலாம் ராசிக்கார பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், ஒரு நெறிமுறையான ஒரு நிலைப்பாடுகளை வகுத்து கொண்டு சில விஷயங்களை விட்டு கொடுத்து சில விஷயங்களை வந்து ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தால் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கலாம். ஏன்னா நியூட்ரலான தன்மை, நடுநிலைமையான ராசின்னு சொன்னோம், பூமியை வெட்டும் புள்ளியெல்லாம் சொன்னோம். ஆனால் இந்த சித்திரை நட்சத்திரம் ராட்சச கணமாக இருக்கிறதுனால நிறைய பேர் கோபங்கள் முன்னாடி அதிகமாக வந்து அதை மறுபடியும் மறக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. கோபம் வரவும் வேண்டாம், மறக்கவும் வேண்டாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இயல்பான ஒரு நிலைப்பாடுகளை அதை தான் அந்த நிகழ்ச்சியின் மூலம் எல்லாருக்கும் சொல்ல வர்றோம். இயல்பு நிலை என்றால் என்ன? இந்த க்ஷண நேரத்தில் இங்கே உள்ள ஒரு சீதோஷண சூழ்நிலை அல்லது இங்கே உள்ள சந்தர்ப்ப சூழ்நிலையை நாம் சகித்து கொண்டு அதை முழுவதுமாக ஏற்று அதை நாம் அனுபவிக்க பழகி கொண்டாலே நமக்கு கோபம்லாம் வராது. நான் அப்போவே சொன்னேன் நீங்கள் கேட்கல, நான் இப்போவே சொன்னேன் நீங்கள் கேட்கல, இந்த இடத்துக்கு வர வேண்டாம்னு சொன்னேன், இப்படி வந்திருக்கணும்னு சொன்னேன், பேசி பிரயோஜனம் இல்லை. அப்போ இந்த துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக அவங்க சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு தான் இப்போ 7.5 சனி, ஜென்மச்சனி எல்லாமே வந்து அவங்களுக்கு குறுக்கிட்டு நிற்குது. இப்போது அப்போ இவங்க போடுற பேட்டர்ன் வந்து நடக்காதில்ல. அதனால் இவர்கள் மனைவியை கடிந்து கொள்வதோ அல்லது கணவனை கடிந்து கொள்வதெல்லாம் வேஸ்ட்டு. அதே மாதிரி இந்த இளைஞர்கள்லாம் நல்ல கல்வியை தேர்ந்தெடுத்து நல்லா படிக்கக்கூடியவங்க தான். உங்களுக்கு இப்போ இந்த ஜென்ம சனியெல்லாம் இருந்தனால கொஞ்சம் சுமைகள் கடந்த வருஷம் இருந்தது, இந்த வருஷம் நல்ல விதமாக நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க. அது அரியர்ஸ்லாம் இருந்ததுனாலுமே உங்களுக்கு அது கௌரவ குறைவாக தெரியும். அதெல்லாம் இந்த வருஷம் வந்து இந்த இயரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தெல்லாம் உடைச்சி ஒரு நம்பிக்கையான ஒரு சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்திடுவீங்க. அதே மாதிரி வெளிநாட்டு பயணத்துக்குள்ள வந்து இருந்த பணம் கொடுத்து ஏமாந்து போனவங்க, பணம் கொடுத்தும் வெளிநாட்டு பயணம் போக முடியாமல் இருந்தவங்கெல்லாம் இந்த குரு பயிற்சியில் ஃப்ளைட் ஏறிடுவீங்க, கவலைப்படாதீங்க. அதே மாதிரி கலைத்துறையில் வந்து சினிமா சம்மந்தப்பட்ட கலைகளெல்லாம் வந்து முயற்சி பண்ணி அதில் தோல்வி அடைஞ்சவங்க இந்த குரு பயிற்சினால் ஒரு அபரிமிதமான ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்துட்டு இந்த மாதிரி பள்ளி குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நல்ல கெஸ்ஸிங், யாரும் வந்து பார்த்த உடனே எடை போடக்கூடியவர்கள். அதனால தான் அந்த தெராசு ஒன்று வந்து அவங்களுக்கு சின்னமாக கொடுத்துருக்குறாங்க. இவங்கெல்லாம் ஒரு ஆராய்ச்சி பண்ண பார்த்தோம்னா தெராசு மாதிரி தான் இருக்கிறாங்க. எப்படி ஏதாவது ஒரு பொருளை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இந்த ஒரு பொருளை அதுக்கு பதிலாக கொடுங்கன்னா சரின்றுவாங்க. நீங்கள் இந்த பொருளை எனக்கு கொடுத்துருங்கன்னு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சந்தன மாலை கிடைக்க பெற்றதை எடுத்து கொண்டு போய் அழகாக அதை பாதுகாத்து பக்குவப்படுத்தி இன்னார் கொடுத்தது, அந்த கிஃப்ட்டை போய் நீங்கள் கேட்டு பாருங்கள், கொடுப்பாங்களான்னு பார்க்கலாம். கொடுக்க மாட்டாங்க. இப்படியெல்லாம் மிக நல்ல அற்புதமான ஒரு தன்மானத்துடன் வாழக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிக அற்புதமான ஒரு நல்ல முன்னேற்றமாகவும் மேன்மையாகவும் இருக்கும் என்பதில் எவ்விதமான ஐயப்பாடுகளும் இல்லை. என்ன நேர்களே, இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி பலன்கள்லாம் நம்ம பார்த்தோம். ஜாதகப்படி உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த குருவினுடைய தன்மை 30% பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி தான் சனி பயிற்சி. உங்களுடைய ஜாதகங்களை நீங்கள் தெளிவாக ஆராய்ச்சி செய்து பார்த்து நல்ல விதமான உங்களுக்கு நடக்கக்கூடிய திசை இன்னும் ஒரு முன்னேற்றம் மேன்மையாக தரக்கூடிய அமைப்பில் இருந்ததுன்னா இந்த குரு பயிற்சியில் நீங்கள் 100% வெற்றி பெறுவீங்க அப்படிங்கிறத சொல்லி, இனி இந்த நிகழ்ச்சியில் துலாம் ராசியினுடைய குரு பயிற்சி பலன் பார்த்தோம். அடுத்த நிகழ்ச்சியில் விருச்சிக ராசியினுடைய பலன்களை நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.